மகர ராசிக்காரங்களுக்கு, மகர லக்னத்துக்காரங்களுக்கு ஆவணி மாசத்துக்குரிய பலன்கள். இப்ப இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராசிக்கு 7ல வந்து குரு உச்சத்துல இருக்குங்க. அது ராசிய பாக்குது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த மாரி யோகம் வந்து ரொம்ப அரிதா தான் கிடைக்கும். அதுவும் உச்ச குரு வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்த ராசிய பாக்குது. அப்ப என்னாகும், ஆ தொழில் செய்றவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைய குடுக்கும். பணம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்கிறதுக்கான அதிகபட்சமான வழிவகைய காட்டும். உங்களுக்கு வந்து கோடீஸ்வரரே ஆகலாம் சொல்லப்போனா. தொழில் தொடங்க முடியாம இருக்கிற இந்த மகர ராசிக்காரங்க, இந்த மாதத்துல தொழில் நல்லபடியா ஒரு முகூர்த்த நாள் பார்த்து நல்லபடியா உங்களுடைய தொழில தொடங்கலாம். தொடங்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வங்கி கடன்கள் ஏதாவது நீங்க தேவைப்பட்டால், நீங்க அணுகலாம். கடன் கொடுக்குவாங்க. கடன் கிடைக்கும். அதன் மூலமா உங்க பட்ஜெட் வந்து நீங்க அத வச்சு உங்க தொழில என்ன மாரி தொழிலா இருந்தாலும் சரி, அத நீங்க செஞ்சுக்கலாம் நீங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு நகைக்கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். அத வந்து ஒரு விருத்தி பண்ணணும். சின்ன கடையா இருக்கு. அத விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு லோனு போட்டு வாங்கி நீங்க அத பண்ணிக்கலாம். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கூட்டுத் தொழிலாவும் பண்ணலாம். ஏன்னா உச்சகுரு 7ஆம் வீட்ட பார்த்துக்கிட்டே இருக்கிறனால, கூட்டுத் தொழில் பண்ணலாம். நல்லபடியா லாபகரமா வந்து அமையும். அதே நேரத்தில திருமண அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, இந்த மகர ராசி, மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப செல்வ செழிப்போட அழகான ஒரு மனைவி வந்து அமைவாங்க. வாழ்க்கை துணை அமையும். அவங்களும் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில ரொம்ப வசதி வாய்ப்பா இருக்கிறவங்க. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடுன்னு சொல்லி சொல்லுது. பகையா இருக்கும். சகோதரர்கள் வந்து அந்த அளவுக்கு உதவி செய்வாங்களா? அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கும். அவங்ககிட்டலாம் பார்த்து கொஞ்சம் அனுசரையா நடந்துக்குங்க. மாமன், மச்சின உறவுகள்லாம் வலுக்கும். நல்லா உதவி செய்வாங்க. நண்பர்கள் அந்த மாரி இருக்கு நல்லா உதவி செய்வாங்க. உடன் பிறந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது மாரி இருக்கும், இந்த ஆவணி மாசம். அதனால அத பார்த்து நடந்துக்கலாம். சுக்கிரன் நீச்சம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். சுக்கிரன் நீச்சமா இருக்கிற பட்சத்தில, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதற்கான பரிகாரங்கள் நீங்க வந்து ஜோசியரோ, ஐயரையோ கேட்டு, அதுக்கு தகுந்த மாரி வாழ மரத்துக்கு தாலி கட்டுற மாரி, இந்த மாரிலாம் வந்து அமையும். அத பார்த்து நீங்க முறைப்படி செஞ்சீங்கன்னா, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பான ஒரு மாதமா அமையும். மகிழ்ச்சி.